வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மிக சில உறவினர்கள் மட்டும் சூழ்ந்திருக்க ராஜரத்தினம் வசந்தா இவர்களின் திருமண முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. வருகிறவர்களை வரவேற்கிற பாணியில் நின்று கொண்டிருந்தார் குமாரசாமி. உறவினர்களின் அச்சூழலில் காதம்பரி ஒரு தனிமை உணர்வில் காளிதாஸ் வருகிறானா என்ற கவனத்தில் நுழைவாசலையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளில் முடியப்பட்டிருந்த காளிதாஸ் நட்பின் இழை முறிந்து அருந்துவிடக்கூடிய அபாய சலனத்தில் வெடவெடத்துக் கொண்டிருந்தது. காளிதாசின் தலை நுழைவாசலில் தெரிந்தால் அந்த இழை அக்கணமே அறுபடும். வாங்கோ வாங்கோ என்ற குமாரசாமியின் குரல் ஓங்கி ஒலித்த போதெல்லாம் காளிதாஸ் தான் வந்துவிட்டானோ என்ற அதிர்வில் காதம்பரியின் அடி வயிற்றில் உணர்வுகள் எழும்பி உயர்ந்து அமிழ்ந்தன. காதம்பரி, உடம்பு சரியில்லையா? அவள் இயல்பாக இல்லாததை கவனித்துக் கொண்டே இருந்த சிவராஜ் காதம்பரியின் அருகில் வந்து கேட்டான். ஆமா, சரியான தலைவலி. ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா? இல்லாத்தான், சட்டுன்னு எதுக்கும் நான் மாத்திரை சாப்பிட்றது கிடையாது. பரவாயில்ல, நல்ல பழக்கம்தான். அது சரி, எங்க உன் ஃப்ரெண்ட் மிஸ்டர் காளிதாஸ் வர காணோம்? அம்மா அவரை காணமேன்னு 2-3 தடவை கேட்டுட்டாங்க. வருவாரா மாட்டாரா? என்ன கேட்டா? அந்த கேள்வியின் அந்நிய தன்மையில் உரத்த ஒலியை அந்த கணமே சிவராஜ் உணர்ந்தான். உனக்குத்தானே அவர் நெருங்கிய நண்பர். என்னோட நெருங்கிய நண்பரா இருந்தா என் அப்பாவோட கல்யாணத்துக்கு வந்து நிக்கணும்னு கட்டாயமா? சாரி காதம்பரி, நீ ஏதோ காளிதாஸ் மேல கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்றது சரிதானே? இல்ல, தப்பு. இல்ல, உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல. என் வார்த்தையில நம்பிக்கை இல்லாதவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. அப்ப சரி. முகம் சிவக்க சிவராஜ் காதம்பரியை விட்டு நகர்ந்து போனான். மிக மிக செல்லம் கொடுத்து ராஜரத்தினம் காதம்பரியை பாழ் பண்ணிவிட்டார் என்பது அவனுடைய அபிப்பிராயம். அவளின் சில மென்மையான தன்மைகள் அவனையும் ஈர்த்தது உண்டு. ஆனால் உலகமே தன்னை சுற்றிய தாய் தனக்கு சார்ந்ததாய் அமைந்திருக்க வேண்டும் என்ற அவளின் கர்வம் மிகுந்த பிடிவாதங்கள் சிவராஜை பல சமயங்களில் காயப்படுத்தி இருக்கின்றன. தன்னை விட்டு நகர்ந்து விட்டவளின் முதுகு புறத்தை துச்சமாக நோக்கிவிட்டு காதம்பரி மீண்டும் நுழைவாசலில் கவனமானாள். வினாடிகள் கழிய கழிய அவளில் ஒரு புதிய நட்பு கண் விழித்தது. ராஜரத்னம் வசந்தாவின் கழுத்தில் தாலி கட்டிய பின்பும் காளிதாஸ் வருகை தராதது காதம்பரி மீது ஒரு மகுடம் சூட்டினாற்போல் இருந்தது. அவனை வென்றுவிட்ட உணர்வை அவளுள் பரப்பியது. மனக்கண் எதிரே அவளின் கொடி பறந்தது. காளிதாஸ் அவனுடைய நண்பன் என்பதை ஆழமாக பதித்து விட்டான். நன்றி நண்பா, காதம்பரியின் மனம் வணக்கம் சொன்னது. இனி இந்த வசந்தாவை வெல்வது எனக்கு எளிது. என்றும் நீ எனக்கு நண்பனாக இரு. இவ்வுலகையும் வென்று காட்டுகிறேன். திருமண வைபவம் நெடுக காதம்பரி தாமரை இலை தண்ணீராக தழும்பிக் கொண்டிருந்ததை ராஜரத்தினம் உணர்ந்தது போலவே வசந்தாவும் உணர்ந்தாள். ரத்தினத்திடம் ஒரு உணர்வு குறுகுறுத்து கொண்டிருந்தது. வசந்தாவிடம் ஒரு குரூர மகிழ்ச்சி அவளை அறியாமலேயே பெருகி கொண்டிருந்தது. தனிக்காட்டு ராணி போல் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காதம்பரியின் உயர் உணர்ச்சி நசுங்க துவங்கி இருப்பதாக உணர்ந்து வசந்தா சிறிது செருக்குற்றாள். ஒரு முக்கான தண்டவாளங்களாக அம்மூவரும் அவரவர் மனநிலையில் பெயர்ந்து போயிருந்தார்கள். எளிய நிகழ்ச்சிகள் முடிவுற்ற உடனேயே எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு கொட்டிவாக்கம் விரைய கார்கள் வரிசையாக நின்றிருந்தன. மாலை அணிந்த கல்யாண கோணத்திலேயே ராஜரத்னம் தன்னுடைய காரை நோக்கி விரைய அவரின் பின்னால் காதம்பரியும் அவளின் பின்னால் வசந்தாவும் தொடர்ந்தார்கள். ராஜரத்தினம் எப்போதும் போல டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொள்ள காதம்பரி முன் சீட்டில் அவரின் அருகிலேயே அமர்ந்து கொள்ளும் அவசரத்தில் காரின் கதவை திறக்க ஒரு கை அவளை பிடித்து நிறுத்தியது. குமாரசாமி சிரித்தபடி நின்றார். காதம்பரி, இன்னைக்கு உனக்கு அந்த சீட் கிடையாது. உங்க சின்னம்மாவுக்குத்தான். நீ பின்னாடி உட்கார்ந்துக்கோ. காதம்பரியின் முகம் அவமானத்தில் கன்றி போய்விட்டது. முதல் உங்க கையை எடுங்க. குமாரசாமி காதம்பரியிடமிருந்து இந்த தோரணையை எதிர்பார்க்கவில்லை. சட்டென கையை எடுத்து கொண்டார்.
காதம்பரியின் கையை தான் தொட்டது சரியா தவறா என அவரால் அனுமானிக்க முடியவில்லை. எந்த சீட்ல உட்கார்றதுன்னு எனக்கு தெரியும். அலட்சியமாக காதம்பரி முன் சீட்டில் உட்கார்ந்து காரின் கதவை படார் என்று சாத்தினாள். சில கணங்கள் எல்லோருமே திகைத்து நின்றுவிட குமாரசாமி வினாடியில் சுதாரித்து கொண்டு அழகாக சமாளித்தார். பாத்தியம்மா வசந்தா, காதம்பரிக்கு அவ அப்பா கிட்ட இருக்கிற ஒட்டுதலை, இந்த விஷயத்துல மட்டும் அவ இன்னும் சின்ன பிள்ளைதான். அதெல்லாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். ஆயிட்டா மறுநாளே மாறிடுவா. யாரோ கேலி பண்ணினார்கள். காதம்பரி ஆடாமல் அசையாமல் இறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். மனதுக்குள் எரிச்சல் தீயாக எரிந்து கொண்டிருந்தது. கல்யாணமாம், சனியன்கள்! கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஒருத்தி இருக்க முடியாதா? இல்லை, இருக்க கூடாதா? கல்யாணம் செய்து கொண்டு இத்தனை சனியன்களும் எதை கண்டதுகள்? கல்யாணமாகி கொஞ்ச நாளில் வயிற்றை சரித்து கொண்டு பிள்ளையை பெற்றுக்கொண்டு ஆயுள் பூராவும் அதுகளுடன் மன்றாடிக் கொண்டு தன் அண்ணன் குழந்தைகள் சூழ காரின் பின் சீட்டில் ஏறிக்கொண்ட வசந்தா கொஞ்சம் அதிர்ந்துதான் போயிருந்தாள். கல்யாண தினத்தன்று இத்தனை அழுத்தமாக நடந்து கொள்ளும் காதம்பரியை வரப்போகும் நாட்களில் தான் எப்படி எதிர்நோக்கப் போகிறோம் என்ற அச்சத்தில் குழந்தையை பற்றி எப்படி உட்கார்ந்திருந்தாள். ராஜரத்தினம் காரை மெதுவாக கிளப்ப மற்ற கார்களும் உறவினர்களுடன் பின் தொடர்ந்தன. ஏமா முகமெல்லாம் ஒரு மாதிரி, உடம்பு சரியில்லையா? ராஜரத்தினம் கனிவுடன் மகளை கேட்டார். இல்லையே, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் என்னவோ போல இருக்க? தெரியல. எங்க நம்ம காளிதாஸ் வர காணமே? எனக்கு தெரியும், அவர் வரமாட்டார்னு. ராஜரத்தினம் எதிர்பாராத இந்த பதிலில் கொஞ்சம் அசடு வழிந்து விட்டார். ஒரு வகையில் மகளின் வீரம் அவருக்கு சந்தோஷமாக கூட இருந்தது. காதம்பரியை பொய்யாக கேட்டார். ஏன் வரமாட்டேன்னு சொன்னாரா உங்கிட்ட? அவர் எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு தெரியும். எதிர்பாராமல் கிடைத்த இந்த நிலையை காதம்பரி வெகுவாக ரசித்தாள். ஒரு பிரபல எழுத்தாளனையே தன் விருப்பு வெறுப்புக்கேற்ப நடந்து கொள்ள செய்ய முடிகிற போது இந்த ஏழை பெண் வசந்தாவை ஒரு நாணயத்தை உருட்டுவது போல் உருட்டி விடலாம் என்ற நம்பிக்கையும் அகந்தையும் வந்தன. 1000 வசந்தா வந்தாலும் இந்த காரின் முன் சீட் தன்னுடையதுதான் என்ற இருமாப்புடன் நன்கு சாய்ந்து கொண்டாள். ராஜரத்தினம் அணிந்திருந்த ரோஜா மாலையில் உரிமையுடன் ஒரு பூவை பீய்த்தெடுத்து அதன் இதழ்களை ஒயிலுடன் ஒவ்வொன்றாக நாக்கில் வைத்து சுவைத்தாள். காதம்பரி, உன் சின்னம்மா கூட ஏதாவது பேசுனியா? ஏன்? என்ன பேசுறதுன்னு தெரியல. ராஜரத்தினம் வசந்தாவையும் காதம்பரியையும் அர்த்தத்துடன் பார்த்து சிரித்தார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பாலமாக அமைய அவருடைய மனம் விரும்பியது. அவங்களுக்கு பிடிச்ச கலர் எது, பிடிச்ச பூ எது, மியூசிக் பிடிக்குமான்னு பொதுவா நீ கேட்டா சின்னம்மா பதில் சொல்றாங்க. சட்டென காதம்பரிக்கு ராஜரத்தினத்தின் நோக்கம் புரிந்து போயிற்று. கவனக்குறைவாகத்தான் வசந்தாவுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாதென்று நினைத்தாள். வசந்தாவை அங்கீகரிக்கவே கூடாது. அவளுக்கு என்ன பூ பிடித்தால் எனக்கென்ன? நானும் அவளும் ஒன்றா? பணம் கொடுத்து அவளை வாங்கி இருக்கிறார்கள். வசந்தாவிடம் பணம் இருந்திருந்தால் இப்படி 50 வயதானவரை மணந்திருப்பாளா? வசந்தா, காதம்பரி எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்த பெண். அவளுக்கு எல்லாம் நான் தான். இனிமே நீயும் எனக்கு ஒரு துணையா இருந்து உன் மகளா நினைச்சு அவளை நல்லபடியா கவனிச்சுக்கணும், என்ன? வசந்தாவை திரும்பி பார்த்து ராஜரத்தினம் கேட்டார். வேறு எதுவும் சொல்ல தெரியாதவளாக வெறுமே தலையை அசைத்தாள் வசந்தா. காதம்பரிக்கு ஏனோ கண்கள் கலங்க பார்த்தன. பிடிவாதத்துடன் கண்களை தெளிவாக்கி கொண்டாள். மிகவும் எதிர்பாராமல் அவளுக்கு அவளுடைய அம்மாவின் ஞாபகம் வந்தது. அம்மா இருந்திருந்தால் இந்த நிலைமையெல்லாம் வந்திருக்குமா? எப்படியெல்லாம் நினைக்க பார்த்தாலும் கூட வசந்தா 3ஆம் மனுஷியாகவே தெரிந்தாள். அப்பா, பின்னாடி திரும்பி பார்த்தது போதும், பாதையை பார்த்து ஓட்டுங்க. எதிரே லாரிக்காரன் வந்துகிட்டு இருக்கான். காதம்பரி வேண்டுமென்றே ராஜரத்தினத்தை குத்துவது போல சொன்னாள். அவருக்கு அது புரிந்தது. பதிலுக்கு அவரும் அவ்வப்போது அவளிடம் அதே காரியத்தை செய்ய வேண்டும். மறுமண நோக்கத்தின் இயக்கமே அதுதானே. நான் திரும்பி பார்க்க கூடாதுன்னு தான் வசந்தாவை முன் சீட்ல என் பக்கத்துல உட்கார சொன்னான் குமாரசாமி. காதம்பரி அடித்த பந்து அவளிடமே திரும்பி விட்டது. பலமாக அவளை தாக்கியும் விட்டது. காரை நிறுத்துங்கப்பா. ராஜரத்தினம் சிரித்தபடியே காரை ஓட்டி கொண்டிருந்தார். நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடணும். என்னம்மா நீ? நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னா இதுவா தமாஷ்? என்னை இன்சல்ட் பண்ணிட்டீங்களேப்பா.
டைரக்டா அப்பவே நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே! நான் அத்தை வர கார்ல வந்திருப்பனே! நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட்டேன். அப்புறமும் ஏம்மா கோவமா பேசுற? எது விளையாட்டு இல்லன்னு எனக்கு தெரியும். இல்ல, உனக்கு தெரியல. சரி, எனக்கு தெரியல தான். கார நிறுத்துங்க. கார எதுக்கு நிறுத்தணும்? தோ வீடு வரப்போகுது. நான் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராம எங்க போகப் போற? என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகப் போறேன். சாவித்திரி வீட்டுக்கா? காளிதாஸ் வீட்டுக்கு. அக்கணத்தில் கார் சரியாக காதம்பரியின் வீட்டுக்கு முன் குலுங்கி நின்றது. தொடர்ந்து வந்த கார்களிலிருந்து எல்லோரும் இறங்கி நிற்க, காதம்பரி மட்டும் இறங்க மறுத்து காரிலேயே உட்கார்ந்திருந்தாள். வசந்தா மலைத்து போய் நின்றாள். காதம்பரியின் இத்தன்மை அவளுக்கு நம்ப முடியாததாகவே இருந்தது. ஒரு சவாலாகவும் தெரிந்தது, பயமாகவும் இருந்தது. வேறொரு காரில் இருந்து இறங்கிய பத்மாவதி வேகமாக வந்தாள். ஏன், என்னாச்சு? காதம்பரி வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறா. எதுக்கு? காளிதாச பார்க்கறதுக்கு போக போறாளாம். இப்ப என்னத்துக்கு திடீர்னு? நான் ஏதோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம். காதம்பரி வெடித்தாள். பத்மாவதிக்கு நிலைமை புரிந்தது. சரி சரி, நீ அத்தை கூட வா. இந்த நேரத்துல எங்க சாப்பிடாம வெளியில போறது? சாப்பிட்டுட்டு காளிதாஸ் வீட்டுக்கு போலாம். இல்ல அத்தை, என்னை வற்புறுத்தாதீங்க. உடனே நான் காளிதாஸ் வீட்டுக்கு போய் அவரை பார்த்தாகணும். உன்னை போக வேண்டாம்னு சொல்லல. இறங்கி வந்து சாப்பிட்டதும் போ. சாப்பாடு வேண்டாம் எனக்கு. காதம்பரி காரை விட்டு இறங்கி வரமாட்டாள் என்பது ராஜரத்தினத்துக்கு தெரிந்தது. நீ இப்படியெல்லாம் செய்யறத பார்த்தா எல்லாரும் உன்னைத்தான் தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைக்கட்டும். அப்போ ஒன்று செய், காளிதாசை பார்த்துட்டு அரை மணியில சாப்பிட்றதுக்கு அவரையும் அழைச்சிக்கிட்டு வந்துடு. பார்க்கலாம். உறவினர்கள் அனைவரும் சூழ்ந்து நின்று கவனிக்க, காதம்பரி தன் மனோவேகத்தை காரின் வழியாக உணர்த்திவிட்டு அசுர வேகத்தில் கிளம்பினாள். வசந்தா, காதம்பரி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெண். ஆனா ரொம்ப உறுதியானவ. அம்மா இல்லாத பெண். அதனால நாம தான் கொஞ்சம் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ராஜரத்தினம் வசந்தாவிடம் சொன்னார். பத்மாவதியும் அவளை சமாதானம் செய்வது போல பேசினாள். பயந்துட்டீங்களா? சில சமயத்துல அவ இப்படி முன்ன பின்ன இருந்தாலும் ரொம்ப நல்ல பிள்ளை. ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசு தாங்காது அவளுக்கு. சில உறவின் பெண்கள் ஆரத்தி எடுக்க ராஜரத்தினமும் வசந்தாவும் வீட்டுக்குள் நுழைந்த அதே சமயத்தில் காதம்பரி தன்னை நூலில் இருந்து அறுபட்ட காற்றாடியாக எண்ணிக்கொண்டே தன்னிறக்க சுமையுடன் காரை காளிதாஸின் வீட்டின் முன் நிறுத்திவிட்டு இறங்கினாள். மிஸ்டர் காளிதாஸ், வெளியில் நின்று கூப்பிட்டாள். யாரது என்றபடி வெளியில் வந்த காளிதாஸின் அம்மா காதம்பரியை பார்த்ததும் ஆச்சரியமடைந்து விட்டாள். வாமா தாயி, உள்ளவா. பரிவுடன் காதம்பரியின் கையை பற்றி உள்ளே அழைத்து சென்றாள். காளிதாஸ் இல்லையா? காலையிலேயே வெளியே கிளம்பி போனா. எங்க போனானோ? காதம்பரிக்கு தாங்க முடியாத எரிச்சல் வந்தது. அவன் உங்க அப்பா கல்யாணத்துக்கு ஏன் போகலைன்னு தெரியல. நான் தான் அவரை வர வேண்டாம்னு சொன்னேன். நீ சொன்னியா? காளிதாஸின் அம்மா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமா, சும்மா 2ஆம் கல்யாணம் தானே. அப்படி பேசக்கூடாது தாயி. வயசு எத்தனையானா என்ன? ஆம்பளைக்கு பொம்பளை என்னைக்கும் பொம்பளை தான். அது சரிதாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் ஒரு வயசு வேணாமா? அதை சொல்றதுக்கு நாம யாரு தாயி? அப்போ உன் அப்பா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல, அதான் ஏதோ கடமைக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அங்க இருந்தேன். முடிஞ்ச உடனே இவரை பார்க்கறதுக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்போ என் மகன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தா கூட வேணாம்னு சொல்லுவ போல இருக்கே. ஐயோ, அது எப்படி அவரை சொல்ல முடியும்? எங்கப்பாவோட பொசிஷன் வேற, காளிதாஸோட பொசிஷன் வேற இல்லையா? நீயும் கல்யாணமாகி போயிட்ட பின்னாடி உங்க அப்பாவுக்கு மட்டும் துணை வேணாமா? நான் தான் கல்யாணம் பண்ணிக்காம அப்பா கூடவே இருக்கேன்னு சொல்றனே. கன்னி பிள்ளை நீ இப்படியெல்லாம் பேசாம இருக்கணும். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லு தாயி, உனக்கு இல்லாததா? எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுறீங்களா? எனக்கும் சேர்த்து போடுங்கம்மா. காதம்பரி சட்டென்று திரும்பி பார்த்தாள். புன் சிரிப்புடன் காளிதாஸ் நின்று கொண்டிருந்தான். அவளுடைய நண்பன். அவளுடைய உணர்வுகளுக்கு உயர்வு தந்து திருமணத்துக்கு வராமல் இருந்து கொண்ட காதம்பரியின் நட்புக்கு அடிமை நின்று கொண்டிருந்தான். நன்றி நண்பா. காதம்பரியின் மனம் துடித்தது, நெகிழ்ந்தது, கரைந்தது, வணங்கியது. இதுவரை உள்ளுக்குள்ளேயே சஞ்சலித்தபடி இருந்த தன்னிறக்கம் பீரிட்டு கொள்ள காதம்பரி யாரும் எதிர்பாராமல் ஓவென்று கதறியபடி அழத் தொடங்கினாள். காதம்பரியின் இந்த அழுகையை எதிர் வீட்டிலோ பக்கத்து வீட்டிலோ ஏதோ ஒரு கண்டனத்துக்கு ஆளாகிய குழந்தை ஒன்று தன் வீட்டில் நுழையும்
வரை இறுகிப் போய் வந்துவிட்டு தன்னுடைய தாயை பார்த்த நிமிஷம் பெரிய சத்தமாக அழத் தொடங்குமே, அதற்கு ஒப்பாக சொல்லலாம். காதம்பரி செய்யறதை எல்லாம் பார்த்து பயந்துட்டியா? ராஜரத்தினம் வசந்தாவை இரக்கத்துடன் கேட்டார். எப்பவுமே அது இப்படித்தான் இருக்குமா? இதை விட மோசமா கூட இருக்கும். எல்லாம் கல்யாணமானா மாறிடும். அதான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுதே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணும் சொல்ற வார்த்தை தான் அது. காதம்பரி விஷயம் வேற வசந்தா. நான் உண்மையில் வசந்தாவை தான் உண்மையில் வசந்தாவை எதற்காக மணந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ராஜரத்தினம் நினைத்து பார்த்தார். வசந்தாவின் முகத்துக்கு எதிராக அந்த உண்மையை உடைத்துவிட முடியுமா? ராஜரத்தினத்தின் மனதில் குற்ற உணர்ச்சி அரும்பியது. அது யாருங்க காளிதாஸ்? கேள்விப்பட்டதில்லையா நீ? அவர் நல்ல எழுத்தாளர். அவரோட கதைகள்னா காதம்பரிக்கு உயிர். காதம்பரிக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கே நல்ல நண்பர். வயசில் சின்னவர் தானா? அவருக்கு 38 வயசு இருக்கும். ஆனா அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காளிதாஸ் கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் வரல? தெரியல. ராஜரத்தினத்துக்கு பேச்சின் திசையை மாற்றலாம் போல் இருந்தது. ஓரக்கண்ணால் வசந்தாவை கவனித்தார். எதையோ பேசிக் கொண்டிருந்தாலும் அவளின் மனம் எதையோ எதிர்நோக்கி ரகசிய சிலிர்ப்பில் புரண்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் கண்கூடாக கண்டார். 1 மாதத்துக்கு முன்பு அவளை பெண் பார்க்க போயிருந்த போது இல்லாதிருந்த பிரகாசம் வசந்தாவின் உடம்பில் ஏற்பட்டிருந்தது. மனதில் ஏற்பட்ட நம்பிக்கையும் உடலில் மலர்ந்த இனிய கிளர்ச்சிகளும் அப்படி ஒரு பிரகாசத்தை ஒளி ஏற்றி இருந்தன. இன்று வரை ஆடைகளால் தவிர வேறு எதனாலும் ஸ்பரிசிக்கப்படாத அவளின் மார்பு ஏற்றங்களில் சுவாசத்தால் ஏற்பட்ட சலனம் கூட வசந்தாவின் கன்னி நிலையை துல்லியமாய் காட்டின. அது ராஜரத்தினத்தை சற்றே அச்சுறுத்தியது. இந்த பெண் மயில் தோகை இல்லை, இவள் உழைத்து மெருகேறிய வெண் சங்கு. ராஜரத்தினம் மெதுவாக வசந்தாவின் கையை பற்றி அனுதாபத்துடன் தன் நெஞ்சில் வைத்து கொண்டார். அந்தரங்கத்தில் எதிர்நோக்கி கொண்டிருந்த தருணத்தை தொட்டுவிட்ட மெலிதான சிலிர்ப்பு வசந்தாவின் உடலில் பரவி உணர்வுகள் பூரிக்க ராஜரத்தினத்தின் நெஞ்சில் சாய்ந்தாள். அவளின் உச்சி முகர்ந்த ராஜரத்தினத்தின் உணர்வுகளின் ஆழத்தில் உறைந்து போயிருந்த பால் உணர்வு கோஷம் மெதுவாக தலை விரித்தது. வசந்தாவின் முதுகை வருடி கொடுத்தார். செவியோர கூந்தல் இழைகளை செம்மையாக ஒதுக்கிவிட்டார். கருணையுடன் முகத்தை நிமிர்த்தி மோகத்தில் மூடியிருந்த வசந்தாவின் கண்களை ராஜரத்தினம் முத்தமிட்ட போது மிக பெரிய உண்மை ஒன்று அவர் மனதில் திடீரென திரை விலக்கியது. வசந்தாவுக்கு குழந்தை பாகியத்தை கொடுப்பதை பற்றி துளி கூட சிந்திக்காமல் தவறிவிட்ட பிழை திடுமென அவருடைய மனதில் கத்தி போல் பாய்ந்து நின்றது. முதல் மனைவி மூலம் பிறந்த 2 பெண்களுக்கு பிறகு குழந்தை வேண்டாம் என்ற தீர்மானத்தில் அவர் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை வசந்தாவுடன் ஆரம்பித்திருக்கிற தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுமா? இன்னும் குழந்தை பாகியமே அடையாத வசந்தாவுக்கு அந்த விதி பொருந்துமா அல்லது நியாயமா? குழப்ப சுழல் ஒன்று ராஜரத்தினத்துள் சுழல துவங்கியது. வசந்தாவுக்கு குழந்தை பாகியத்தை மறுப்பது நியாயமா, நியாயம் இல்லையா என்பதை அவரால் அனுமானிக்க முடியவில்லை. அவருள் மூண்டு கொண்டிருந்த மோகம் சட்டென்று காணாமல் போனது. வசந்தாவை பற்றி இருந்த அவரது பிடி தளர்ந்தது. லேசாக அவளுடைய புஜங்களை தட்டி கொடுத்தார். வசந்தா, தணிந்த குரலில் அழைத்தார். இன்னைக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, படுத்துக்கோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வசந்தாவின் மனதுக்குள் ஏமாற்றமாக இருந்தது. அவளுக்கு கொஞ்சம் கூட களைப்பு இல்லை. எனினும் என்ன சொல்வது? அகன்ற அந்த இரட்டை கட்டிலின் விளிம்பில் ஓரமாக புரண்டு படுத்தபடி கண் விழித்திருந்தாள். கட்டிலின் மறு விளிம்பில் ராஜரத்தினமும் கண் முழித்தபடி படுத்திருந்தார். இவர்களைப் போலவே காதம்பரியும் அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் விழித்தபடி படுத்திருந்தாள். கடந்த பல வருஷங்கள் மூடப்பட்டிராத அப்பாவின் அறை கதவுகள் இன்று மூடப்பட்டிருந்ததே அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மூடப்பட்டிருந்ததன் குறியீடாக தெரிந்தது. பெரிய இம்சையாக இருந்தது. இன்னொரு முதல் இரவு, 3வது முதல் இரவும் வருமா? காதம்பரியின் மனம் இகழ்ச்சியாக எண்ணியது. எழுந்து போய் அப்பாவின் அறை கதவை தட்டலாமா என்று கூட இருந்தது. எதற்காக மூட வேண்டும்? இந்த கதவு மூடல் அவளை அவமதிப்பதாக கூட இருந்தது. சட்டென்று காதம்பரி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். என்னவோ யோசித்தாள். கதவுகளை பூட்டி கொண்டு வசந்தாவும் ராஜரத்தினமும் அவளை கேலி செய்து பேசிக்கொண்டிருப்பது போன்ற கற்பனை எழுந்தது. அந்த கற்பனை உண்மை போலவே தோன்றியது. அவ்வளவுதான். காதம்பரியின் மனம் பொங்கியது, ஆவேசப்பட்டது.
கட்டிலை விட்டு இறங்கினாள். வேகமாக ராஜரத்தினத்தின் அறையை நோக்கி நடந்தாள். வசந்தாவையே ஓங்கி ஓங்கி அறைவது போன்ற கற்பனையுடன் கதவை பலமாக தட்டினாள். அப்பா, அப்பா! தூங்காமல் விழித்திருந்த ராஜரத்தினம் உடனே எழுந்து உட்கார்ந்தார். கூப்பிடுவது காதம்பரிதானா என்ற மெல்லிய சந்தேகத்தில் சில வினாடிகள் தயங்கினார். கதவு திறங்கப்பா, கதவு திறங்க! காதம்பரியின் குரல் பலமாக கேட்டது. சட்டென்று ராஜரத்தினம் எழுந்து போய் கதவை திறந்தார். படுத்திருந்த வசந்தாவும் எழுந்து உட்கார்ந்தாள். என் ரூமுக்கு பக்கத்துல பாம்பு, ஜன்னல் வழியா பார்த்தேன். காதம்பரி அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு படபடப்புடன் சொன்னாள். அப்போது பத்மாவதியும் தூக்கம் கலைந்து எழுந்து வந்தாள். காதம்பரி தரதரவென்று ராஜரத்தினத்தை தன் அறையின் ஜன்னலுக்கு அருகே இழுத்து சென்றாள். தோ இங்குதான்ப்பா பார்த்தேன். சில வினாடிகள் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து கொண்டிருந்த ராஜரத்தினம் உரக்க கூப்பிட்டார். வாட்ச்மேன், வாட்ச்மேன்! பதிலே இல்லை. பத்மா, நீ முதல்ல வெளியில் இருக்கிற விளக்கு சுவிட்சை போடு. நல்லா பாத்தியாமா காதம்பரி? நல்லா பார்த்த அத்தை. வாட்ச்மேன், வாட்ச்மேன்! பத்மாவதி தோட்டத்து விளக்குகளை போட தெரு முனை வரை போயிருந்த வாட்ச்மேன் விளக்கு வெளிச்சத்தை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி வந்தான். அவனை பார்த்ததும் ராஜரத்தினம் வாசல் கதவை திறந்து தோட்டத்துக்கு சென்றார். வாட்ச்மேன், ஏதோ பாம்பு ஜன்னல் வழியா வந்து போச்சுன்னு காதம்பரி சொல்லுது. இதோ பாக்குறேன் ஐயா என்ற வாட்ச்மேன் ஒரு கம்பை தேடி பின்புறம் ஓடினான். தோட்டத்துக்கு வந்த காதம்பரியை ராஜரத்தினம் உள்ளே போக சொன்னார். நீ உள்ள போமா. காதம்பரி மௌனமாக அவர் அருகிலேயே நின்றாள். தூரத்தில் நின்ற கலவரத்துடன் பார்த்து கொண்டிருந்த வசந்தாவை குரூர இன்பத்துடன் கவனித்தாள் காதம்பரி. சிவ பூஜையில் கரணியாக தான் நுழைந்துவிட்ட இருமாப்புடன் மனதுக்குள் களிப்படைந்தாள். இரு தினமும் இதே மாதிரி ஏதாவது செய்யற. அந்த கற்பனை பாம்பு கிடைக்காமலே போயிற்று. காதம்பரியின் இந்த தன்மைகள் வசந்தாவை மேலும் மேலும் மருள செய்திருந்தன. தன் மன வாழ்க்கை இப்பெண்ணால் சுமூகமாக இருக்காதோ என்ற சந்தேகம் வந்தது. தயங்கி தயங்கி படுக்க சென்றாள். அப்பா, தனியா படுக்க பயமா இருக்குப்பா எனக்கு. காதம்பரி அடுத்த பொய்யை பிரயோகித்தாள். சரி, நானும் உன் கூடவே வந்து படுத்துக்கிறேன், வா. பத்மாவதி காதம்பரியின் கையை பிடித்து அவளின் அறைக்கு அழைத்து சென்றாள். தோட்டத்து விளக்குகள் அணைக்கப்பட்டன. பயப்படாம தூங்குமா சொல்லிவிட்டு ராஜரத்தினம் அவருடைய அறைக்கு போய் கதவை பூட்டிக் கொண்டார். பத்மாவதியும் காதம்பரியும் அருகருகில் படுத்து கொண்டனர். தூக்கமே வரமாட்டேங்குது அத்தை. நீ இன்னைக்கு சின்னம்மாகிட்ட மரியாதைக்கு கூட ஏன் ஒரு வார்த்தை பேசல? அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அத்தை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாச்சு. யார் வர சொன்னா? வர சொன்னது உன் அப்பா தானே. அதுக்கு தண்டனை எனக்கா? தப்பு செஞ்சது நீதானே. முதல்லயே நீ சொல்லி இருக்கணும் அப்பா கிட்ட. சொல்லி இருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும் அத்தை. உங்களுக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் உனக்கு இத்தனை பிடிவாதம் கூடாது. மத்தியானம் வசந்தா வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் திகச்சு போய் நின்னுட்டாங்க. காதம்பரிக்குள் ஏனோ உணர்ச்சிகள் மூண்டன. குரல் அடைக்க பதில் சொன்னாள். நீங்க சொல்லுங்க அத்தை. எப்பவும் கார்ல அப்பா கிட்ட நான் தானே உட்காருவேன். திடீர்னு இன்னைக்கு அப்பா அப்படி சொன்னா என்னால தாங்க முடியுமா? உன்னை அதையெல்லாம் தாங்கிக்க சொல்லல. அப்படி எல்லாரும் பார்க்கும்படியா நீ நடந்து கொண்டிருக்க வேண்டாம். அந்த பொண்ணோட மனசையும் நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதான் நான் சொல்றது. உன்னை ரொம்ப பொல்லாத பொண்ணுன்னு நினைச்சிடுவாளே. நல்லா நினைக்கட்டும். அப்படி அவங்க நினைச்சாதான் எனக்கு சந்தோஷம். நான் ஒன்று சொல்வேன், அப்பா கிட்ட சொல்லிட மாட்டீங்களே? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பாம்பு வந்ததுன்னு சொன்னேனே, அது நிஜம் இல்ல அத்தை. பத்மாவதி 2 கைகளாலும் வாயை மூடியபடி காதம்பரியை திகைப்புடன் பார்த்தாள். நிஜமாவா? காதம்பரி தலையை அசைத்தாள். ஏமா காதம்பரி அப்படி பொய் சொன்ன? பத்மாவதி தணிந்த குரலில் கேட்டாள். காதம்பரி பதில் சொல்லவில்லை. மங்கிய விளக்கு வெளிச்சத்திலும் அவளுடைய கண்களில் நீர் தழும்பி பளபளத்தது. காதம்பரி ஒன்றும் சொல்லாத நிலையிலேயே பத்மாவதியின் நெஞ்சில் துக்கம் கவிந்தது. எதற்காக அந்த பெண் இப்படி பொய் சொன்னாள் என்ற உண்மையை அறிய அவளுடைய அறிவு அஞ்சியது. திகைப்புடன் காதம்பரியையே பார்த்து கொண்டிருந்தவள் அவளின் கண்களிலிருந்து உதிர்ந்த நீரை ஆதரவுடன் துடைத்து விட்டாள். சில சமயத்துல எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது அத்தை. காதம்பரியின் குரல் பொறுமலுடன் ஒலித்தது. நான் மட்டும் ஏன் எல்லார் மாதிரியும் இருக்க வேற எல்லார் மாதிரியும் இருக்காம வேற மாதிரி இருக்க? நான் மட்டும் மனசுக்குள்ள ஏன் இப்படி நிம்மதியே இல்லாம இருக்க?
இப்படி ஒரு நல்ல தகப்பன் உனக்கு கிடைச்சும் இந்த மாதிரி நீ இருந்தா என்னத்த சொல்றதுத? இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு அப்பாவோட பெட்ரூம் கதவை அவரே பூட்டி கொண்டதை என்னால தாங்கவே முடியல அத்த. திடீர்னு நெனச்சா 11 மணிக்கு கூட அப்பா கிட்ட கட்டில்ல படுத்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம போய் கதவு பூட்டிக்கிட்டார். பத்மாவதிக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. கேட்க கேட்க அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. காதம்பரியின் இந்த மனப்பின்னல் எல்லாம் அவளுக்கு புரியாததாக இருந்தது. அதனால் தான் பொய் சொல்லி கதவை திறக்க வச்சேன். வெக்கமே இல்லாம சொல்றா அத்தை. அப்பா கதவை திறந்த ஒரு நிமிஷம் எனக்கு எத்தனை சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இதுல நான் ஏன் சந்தோஷப்படுறேன்னு எனக்கே தெரியல அத்தை. எனக்கு ஏன் அப்பாவோட புது மனைவி மேல பொறாமையா வருதுன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. பத்மாவதி கண்ணீரை துடைத்து கொண்டாள். இதெல்லாம் தாயில்லா பொண்ணு என்கிறதால வந்த வினை. வேற என்ன சொல்றது நான்? திடீர்னு எனக்கு 19 வயசு பொண்ணா இருக்கிறது பிடிக்கவே இல்ல. வயசாக வயசாக வாழ்க்கையில கவலையும் பிரச்சனையும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தா கவலையே இல்ல. விளையாடுறதுக்கு 4 பொம்மையும் 2 பலூனும் போதும். விளையாடுற நேரத்துல விளையாடிட்டு தூங்குற நேரத்துல தூங்கிடலாம். பாருங்க, படுத்தா எனக்கு தூக்கமே வர்றதில்ல. சில நாள் 1 மணிக்கு கூட தூங்காம முழிச்சிட்டு இருப்பேன். பேசிக்கொண்டே இருந்த காதம்பரி சட்டென மௌனமானாள். அவளின் புருவங்கள் சற்றே நெறிந்தன. கண்கள் வெகு தூரத்தில் லயித்தன. அவளின் மனம் அம்பின் முனை என வெகு தூரத்துக்கு பின்னோக்கி சூட்சமமாக விரைத்து சுழன்று மீண்டது. இனி அவளால் குழந்தையாக மாற முடியாது. ஆனால் இனி இந்த வீட்டில் வேறொரு குழந்தை பிறந்து விளையாடும் சாத்தியம் இருப்பது காதம்பரிக்கு தெரிந்தது. இந்த நினைவு வந்த மாத்திரத்தில் அவள் அதிர்ந்து போனாள். இந்த சாத்தியத்தை இதுவரை அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. என்ன அநியாயமான சாத்தியம், அதுவும் இந்த வீட்டுக்குள்! ராஜரத்தினம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற தகவலை தெரிந்திராத காதம்பரியின் நூதன உணர்ச்சிகள் மலைத்தன. அத்த, என்னடா, நம்ம வீட்ல சரியா 10 மாசத்துல அப்பாவோட புது மனைவிக்கு குழந்தை பிறந்திடுமா? அதுக்கு தான் சொல்றேன், சட்டு புட்டுன்னு நீயும் கல்யாணத்தை பண்ணிட்டு உங்க அக்கா மாதிரியே அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ போய் சேர்ற வழிய பாரு. பத்மாவதியின் குரல் காதம்பரியின் பிரக்ஞையில் போய் சேரவில்லை. சுழலும் காற்றாடியை கண்டவாறு படுத்திருந்தாள். அவளுள் ஞாபகம் என்னும் பலூன் எண்ணங்களால் விரிந்து பெருத்தது. பலூன் பெருக்க பெருக்க அதன் சித்திரங்களும் பொறுத்து படர்ந்தன. அகன்ற திரைப்பட காட்சியாக கடந்த கால சம்பவங்கள் மௌனமாக விரிந்தோடின. அந்த வெகு தூர காட்சிகளில் கண்கள் லயித்திருக்க காதம்பரியின் கண்களில் அனிச்சையாக நீர் பரவி கன்னங்களில் வழிந்தது. காதம்பரி பிறந்த சமயத்தில் தனக்கு மேற்கொண்டு குழந்தைகள் வேண்டாம் என்ற கருத்தடை ஆபரேஷன் செய்து கொண்டதை எண்ணி குழம்பினார் ராஜரத்தினம். மறுபடியும் டாக்டரை சந்தித்து ஒரு சின்ன ஆபரேஷன் செய்து கொண்டால் அந்த குறையை நிவர்த்தி செய்துவிட முடியும் என்று அவருக்கு தெரியும். சீக்கிரம் செத்து விடுவோமோ என்று பயப்படும் அளவுக்கு தனக்கு வயசாகி விடவில்லை என்றாலும் இதன் பிறகு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்குகிற அளவுக்கு தனக்கு தெம்பு இருக்குமா என்பதே அவர் குழப்பத்துக்கு காரணமாக இருந்தது. தனக்கு குழந்தை தேவையா இல்லையா என்பதை விட வசந்தாவுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா என்பதே முக்கியம் என்ற முடிவுக்கு வந்தார். எந்த யோசனையும் இல்லாம அவளுக்கு குழந்தைதான் வசந்தாவுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைதான் அவளுடைய எதிர்காலத்துக்கு சரியான பாதுகாப்பு. தனது அலுவலக அறையில் ராஜரத்தினம் சிகரெட் பற்ற வைத்தபடி சிந்தனையில் ஆழ்ந்தார். இந்த குழப்பத்தினால் பாலுறவு சேர்க்கை இல்லாமலேயே வசந்தாவுடன் கழித்துவிட்ட கடந்த சில இரவுகளை நினைத்தார். மனத்தால் அவருக்குள்ளும் வசந்தாவுக்குள்ளும் நிகழ்ந்துவிட்ட அந்த உறவு ராஜரத்தினத்தின் மிதக்கும் தூசுகளாக மிதந்து சஞ்சலித்துக் கொண்டிருந்தது. யதார்த்த பரிச்சயமற்றதால் வசந்தா அது குறித்த ஆர்வ நுனியில் ஒரு போதையுடன் காத்திருந்ததை ராஜரத்தினம் உணர்ந்தார். உணர செய்தார். எனினும் அவர் செயல்படாமல் இருந்தார். மங்கிய வெளிச்சத்தில் படுத்தபடி நகம் கடித்து விழித்திருந்த வசந்தாவின் விழிகளில் மிதந்து கொண்டிருப்பது என்னவென்று அவருக்கு தெரிந்தது. நீர்த்துறையில் காத்திருக்கும் ஆளற்ற படகு போல் வசந்தா. நீரின் அலைப்பில் படகு அசையாதா? வசந்தா என்னும் படகு அசைந்தது, ஆடியது. நீரில் விரைய வேட்கை கொண்டது. ஆனால் படகுக்காரர் கரையில் நிற்கிறார். படகில் அமர தயக்கம் காட்டுகிறார். டெலிபோன் மணி ஒலிக்கவும் ராஜரத்தினம் ரிசீவரை எடுத்தார். ஹலோ,
குட் மார்னிங் அங்கிள். நான் தான் சாவித்திரி பேசுறேன். என்னம்மா எப்படி இருக்க? ரொம்ப நாளா வீட்டு பக்கம் வரவே இல்லையே நீ? உங்களுக்கு தெரியாதா அங்கிள்? எங்க அப்பாவ பத்தி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கே 1008 கேள்வி. என்ன அங்கிள் உங்க வீட்டு ஃபோன் வேலை செய்யலையா? ஆமாம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் கிடைக்கல. காதம்பரிகிட்ட எதுவும் சொல்லணுமாம்மா? நான் அவளுக்கு லெட்டர் எழுதிக்கிறேன் அங்கிள். வீட்டுக்கு வாயேன். உங்க கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா அங்கிள்? வெரி சிம்பிள். உனக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சே. நல்லா தயார் பண்ணியிருக்கியாம்மா? ஏதோ பண்ணியிருக்கேன். காதம்பரி எப்படி அங்கிள்? அவளுக்கு எக்ஸாம் ஞாபகம் இருக்கான்னே சந்தேகமா இருக்கு எனக்கு. புத்தகத்தை தொடறதே கிடையாது. அது சரி, சும்மா டிகிரி வாங்கி என்ன செய்ய போறா அவ? 3 வருஷம் படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? வர வர அவளை விளையாட்டுக்கு கூட எதுவும் சொல்லவோ கேட்கவோ முடியல சாவித்ரி. தொட்டதுக்கெல்லாம் விவாதம் பண்றா. எப்பவுமே அவ அப்படித்தானே அங்கிள்? இப்ப ரொம்ப அதிகம். எப்படா கல்யாணம் பண்ணி அவளை ஒருத்தன் கையில கொடுப்போம்னு இருக்குமா? நீ எல்லாம் சொல்லக்கூடாதா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. உங்களுக்கு தெரியாதா அவளை பத்தி? தெரியறதுனால தானே கவலையா இருக்கு. என்ன வேடிக்கை பாருங்க. நான் எப்படா எங்க அப்பாவை விட்டு தொலைஞ்சு போவேன்னு அலமோதின்னு இருக்கேன். காதம்பரியும் எப்பவும் அப்பா கூடயே இருக்கணும்னு ஏங்கின்னு இருக்கா. என் கூடவே இருக்கிறது நடக்கக்கூடிய காரியமா? ஏன் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கக்கூடாதான்னு கேட்குறா. சாவித்ரி, அவ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறா. சில சமயத்துல அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. சரி அங்கிள், எங்க அத்தின் பேர் ஃபோன் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நீங்க காதம்பரி கிட்ட சொல்லுங்க. நான் அவளுக்கு விபரமா லெட்டர் எழுதுறேன். வச்சிரட்டுமா? ஓ எஸ். ராஜரத்தினம் ரிசீவரை வைத்த மறு நிமிஷம் மறுபடியும் டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ. குட் மார்னிங் மாமா. நான் சிவராஜ் பேசுறேன். அம்மாவை அழைச்சிட்டு போறதுக்கு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எந்த ஏரியாவில் பார்த்துருக்க? இங்கே டி நகரில் தான் மாமா. நடேசன் தெருவில் பார்த்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அம்மாவை கூட்டிட்டு வந்து பால் காய்ச்சிடலாம்னு இருக்கேன். உன் படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிற? மே 23 மாமா. ஆகஸ்ட் 15 ரிலீஸ். கேரியான். அப்போ நான் உன் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆனால் நானும் 2 நாள் கழிச்சு வரேன். சரி வா, விபரமா அப்ப பேசலாம். சரி மாமா. ராஜரத்தினம் ரிசீவரை வைத்துவிட்டு தண்ணீர் குடித்தார். காதம்பரியை சுற்றி சம்பவங்கள் நிகழத் துவங்கிவிட்டதை அவர் உணர்ந்தார். பத்மாவதியிடம் காதம்பரிக்கு பிரிக்க முடியாத உறவு கிடையாது என்றாலும் கூட சில தருணங்களில் பத்மாவதி ஒரு செவிலி தாயாக காதம்பரியால் பயன்படுத்தப்படுகிறாள். அந்த பற்றும் எதிர்பாராமல் அறுபடுகிறது. இனி வீட்டில் காதம்பரி ஒரு புறம், ராஜரத்தினம் வசந்தாவும் ஒரு புறம். ராஜரத்தினம் திட்டமிட்டிருந்த நாடகத்தின் திரை உயர்த்தப்பட்டு விட்டது. இனி ஒவ்வொன்றாக காட்சிகள். நாடகத்தின் மையம் காதம்பரியின் திருமண திருமண பாகியம்தான். அந்த இறுதி விளைவாகத்தான் இந்த நாடகமே எழுதப்பட்டிருக்கிறது. எனினும் நடுவில் தோன்றும் காட்சிகள் கொஞ்சம் வலிவு மிக்கவை, சற்று உஷ்ணமானவை. நாற்காலியில் சரிந்து கிடந்தபடி யோசித்துக் கொண்டிருந்த ராஜரத்தினத்தின் மனம் சிறிது தயங்கியது. இதெல்லாம் தனக்குத்தான் நாடகம்? வசந்தாவுக்கு? அவளின் ஆசைக்கும் எதிர்பார்ப்புக்கும்? ராஜரத்தினத்தின் நாடகத்தில் தோன்றியிருக்கும் எதிர்பாராத நிலை அவரின் குடும்ப கட்டுப்பாட்டு ஆபரேஷன். உடனடியாக அந்த ஆபரேஷன் நிவர்த்திக்கப்பட்டு வசந்தாவுக்கு குழந்தை பிறந்தால் காதம்பரியின் எதிர் விளைவு எவ்விதம் இருக்கும் என அவர் யோசித்து பார்த்தார். ராஜரத்தினத்தால் அதை யோசிக்க இயலவில்லை. அந்த காட்சி வரை நாடகம் விரிவடைவதில் அவளுக்கு விருப்பமில்லை. ஓரங்க நாடகத்துக்குரிய துரிதங்கதையில் இதெல்லாம் முடிய வேண்டும். இன்னொரு விஷயமும் ராஜரத்தினத்துக்கு தெளிவாகியது. இந்த நாடக தோற்றம் காதம்பரியிடம் மட்டும்தான். வசந்தாவிடம் அவர் உண்மையான கணவனாகத்தான் வாழ வேண்டும். தன் குறையை உடனடியாக அவர் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதில் தயக்கம் காட்டுவதே பிழை. குமாரசாமிக்கு டயல் செய்வதற்காக ரிசீவரை அவர் எடுத்தபோது கதவை திறந்து கொண்டு காளிதாஸ் வந்தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் காளிதாஸ், வாங்க. அவனை வரவேற்றபடி ராஜரத்தினம் குமாரசாமியுடன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் ரிசீவரை அப்படியே வைத்து விட்டார். எப்படி இருக்கீங்க சார்? காளிதாஸ் ராஜரத்தினத்தின் புதிய தாம்பத்திய வாழ்க்கையை விசாரிக்கிற தன்மையில் கேட்டபடி அமர்ந்தான். ஃபைன். கண்களை சிமிட்டியபடி ராஜரத்தினம் பதில் சொன்னார். என் கல்யாணத்தன்னைக்கே காதம்பரி முறைச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டிருப்பீங்களே. திரும்பி வந்து என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன்னுட்டா. நானும் அவளை ஒரு மரியாதைக்காகத்தான் கேட்டேன்.
அதனால அவள அதிகமா எதுவும் கேட்காம விட்டுட்டேன். பார்த்தா பாவமா இருக்கு சார். நேரமாச்சு. அப்பா காணோம்னு நினைப்பார். வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா, யார் வீட்டுக்கோ போக சொன்ன மாதிரி பயந்து நடுங்கினாங்க. வீட்டுக்கு போகாம எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்குன்னு அவங்க சொன்னப்ப, எனக்கே கூட கண் கலங்கிடுச்சு. காளிதாஸ் சொன்னது ராஜரத்தினத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்ப அவ சரியான டைரக்ஷன்ல தான் போக போறோங்கிறதுக்கு அறிகுறியா இதை எடுத்துக்கலாமா மிஸ்டர் காளிதாஸ்? அப்படி கூட இருக்கலாம். ஆனா காதம்பரி மனசுல படுற வேதனையை பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வெரி வெரி சென்சிட்டிவ். ரொம்ப இளகியவ இல்லையா? இவங்க கல்யாணம் செய்துட்டா கூட கணவனுக்கு பெரிய சவாலாத்தான் இருப்பாங்க. எஸ் எஸ், எனக்கு அது தெரியும். சில விஷயங்களால் என்னைக்குமே அவ பிரச்சனைக்குரிய பெண்ணாத்தான் இருப்பா. லேசா தொட்டா கூட சிணுங்கிறது தான் காதம்பரியோட பர்சனாலிட்டி. இதை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவன் புரிஞ்சுகிட்டு பழகுனா பிரச்சனை இல்ல. என்னடா இந்த பொண்ணு இப்படி தொட்டா சுருங்கியா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டா போச்சு, பிரச்சனை தான். ஆனா ரொம்ப நேரம் அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் முக்கியமா பட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.